Hello friends, welcome to Learners Forum. So next நம்ம EMFல பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் பேசிக் முடிச்சதுக்கு அப்புறமா சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தோம் ரிலேட்டட் வித் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ அதில் அடுத்த டாபிக் ஆஸ் பர் த சிலபஸில் நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக நமக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது சார்ஜ் அப்படிங்கிறது வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த சார்ஜஸ் வந்துட்டு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பாயிண்ட் சார்ஜ். ஸோ பாயிண்ட் சார்ஜ் நம்ம இதுக்கு முன்னாடியே பாயிண்ட் சார்ஜுடைய டெஃபினிஷன் எல்லாமே பார்த்தோம். பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கும்போது ஜஸ்ட் ஒரு டாட் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குமோ இதை தான் பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதனுடைய டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை தான் நம்ம ஒரு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கக்கூடிய Q1, Q2, Q3 இது எல்லாமே தான் பார்த்தீங்க அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த பாயிண்ட் சார்ஜ். ஸோ இதில் பொசிஷன் இருக்குது. ஸோ இந்த Q1 நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், Q2 எங்கே, Q3 எங்கே இருக்குன்னு தெரியும். ஆனால் அதனுடைய வேல்யூவை பொறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைமென்ஷன் கன்சிடர் பண்ணும்போது இட் இஸ் வெரி வெரி ஸ்மால். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார்ஜ் அதாவது சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் லைன் சார்ஜ். ஸோ நேம்லேயே பார்த்தீங்கன்னா லைன் சார்ஜ். நமக்கு இங்கே ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. சார்ஜ் அப்படின்னா இட் கேன் பி இதர் அ பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் அ நெகட்டிவ் சார்ஜ். லைன் அப்படிங்கும்போது ஸோ இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு லைனை கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த லைனில் சார்ஜ் நமக்கு இந்த மாதிரி அசெம்பிள் ஆகிருக்கு. ஸோ யூனிஃபார்மாக அதாவது இப்போ ஒரு எறும்பு எப்படி லைனில் நமக்கு போய்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லைனில் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூனிஃபார்மாக நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அதை தான் நம்ம லைன் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு டென்சிட்டிக்கும் இன்டென்சிட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன். டென்சிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க இந்த லைனில் நமக்கு இங்கே எவ்வளோ சார்ஜஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பராமீட்டர் தான் இட் இஸ் கால்ட் ஆஸ் சார்ஜ் டென்சிட்டி ρL. ஸோ ρLோட வேல்யூ என்ன அப்படின்னா டோட்டல் சார்ஜ் நமக்கு எவ்வளோ இருக்கோ தட் டிவைடட் பை டோட்டல் லென்த். ஸோ டோட்டலாக நமக்கு இதில் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இதனுடைய லென்த்து நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிட்டோம்னா இந்த லென்த்துக்குள்ளே இதில் நமக்கு இங்கே எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது அந்த ரேஷியோவை தான் நம்ம சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது ஸோ இங்கே ப்ளஸ் அப்படின்னு நம்ம இங்கே ரெஃபர் பண்ணும்போது இந்த சார்ஜஸ் இங்கே இருக்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கூட நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே ஒரு ஏரியாவை பொறுத்து நம்ம கேல்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், we will use integration. ஸோ இன்டெக்ரல் இப்போ நம்ம லைனை கன்சிடர் பண்ணிக்கிறதுனால லைன் இன்டெக்ரல் அண்ட் இன்டெக்ரேஷன் ஆஃப் ρL dl. லைன் இன்டெக்ரலில் இருக்கக்கூடிய சார்ஜ் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு if we integrate over the line we can get the value for what is total charge. ஸோ இதுதான் லைன் சார்ஜுடைய கான்செப்ட். இப்போ இதே லைன் சார்ஜை பேஸ் பண்ணி we can calculate surface charge, volume charge எல்லாமே. ஏன்னா எல்லாத்துலேயுமே இந்த சார்ஜ் கேல்குலேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பிட்டேட்டிவாக இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் அப்படிங்கும்போது சார்ஜ் தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அண்ட் சார்ஜ் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. பட் இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள், அக்ராஸ் தி சர்ஃபேஸ் அதாவது ஒரு சர்ஃபேஸை நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே சார்ஜஸ் எப்படி யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாஸ் ரூம்குள்ளார ஒரு டீச்சர் இருக்கும்போது ஒவ்வொரு ரோலையும் ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி உட்காந்துருப்பாங்களோ அந்த மாதிரி யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ இந்த என்டையர் சர்ஃபேஸை நம்ம ஒரு கிளாஸ் ரூமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய இந்த யூனிஃபார்ம் சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த சர்ஃபேஸ் சார்ஜ். ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இட்ஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் ρS which is ratio of total charge divided by total area. அண்ட் இதில் இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் Q is equal to இப்போ நம்ம இங்கே என்ன இன்டெக்ரல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த என்டையர் சர்ஃபேஸை இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால we have ds அண்ட் அதில் இருக்கக்கூடிய டென்சிட்டி வேல்யூ ρS. ஸோ அதை நம்ம சர்ஃபேஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் சார்ஜ் Qவோட வேல்யூ கிடைக்கும். அண்ட் ஃபைனல் டைப் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் which is nothing but the volume charge. ஸோ இப்போ நம்ம ஒரு வால்யூமை கன்சிடர் பண்ணிவிட்டு அதில் சார்ஜ் எப்படி யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி ρV is equal to total charge divided by total volume. அண்ட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சார்ஜை பார்த்தீங்கன்னா இட் இஸ் இப்போ நம்ம வால்யூமை கன்சிடர் பண்ணி இருக்கிறதுனால இட் இஸ் ∂V. ஸோ ரோவியை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான டோட்டல் சார்ஜ் Q வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு கேல்குலேட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் சார்ஜை கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரே ஒரு சார்ஜ் வந்து Q அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்க போகுது இன்டென்சிட்டி வைஸாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு Q divided by 4 pi epsilon naught r square into AR vector. ஸோ இதில் நம்ம என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 pi epsilon naught r square டினாமினேட்டரில் r square இருக்குது. அண்ட் ஒரே ஒரு சார்ஜை பொறுத்து நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால நியூமரேட்டரில் நமக்கு Q மட்டும் இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு அப்படிங்கும்போது the value for electric field intensity is அந்த சார்ஜ் divided by 1 by 4 pi epsilon naught r square and unit vector இருக்குது. ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு நம்ம எப்படி கன்சிடர் பண்ணமோ அதே மாதிரி இப்போ ஒரு லைன் சார்ஜுக்கு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம லைன் சார்ஜ் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக நமக்கு இங்கே என்ன இருக்கும் லைன் இன்டெக்ரல் dl அப்படின்னு இருக்கும். அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்டகிரேட்டட் ஓவர் லைன் இன்டெக்ரல் ρl dl divided by 4 pi epsilon naught r squared. ஸோ இது இன்னுமே நீங்கள் ஈஸியாக ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட் சார்ஜுக்கு பார்த்தோம். அதனால தான் சிங்கிள் சார்ஜ் அப்படிங்கிறதுனால நமக்கு இங்கே நியூமரேட்டரில் Q அப்படின்னு இருக்குது. லைன் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ லைன் இதில் நமக்கு இந்த மாதிரி சார்ஜஸ் வந்துட்டு இப்படி பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ லைன் அப்படிங்கும்போது இதில் Qவோட வேல்யூ டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபார்மில் பார்த்தோம் இன்டெக்ரல் ஆஃப் ρl dl அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதை நம்ம இங்கே நியூமரேட்டரில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்டெக்ரேஷனோட சேர்த்து இந்த டேர்ம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் Q வேல்யூ. ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் என்ன இருக்கோ அதே தான் 1 by 4 pi epsilon naught r square into AR அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ சர்ஃபேஸ் சார்ஜுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Q வேல்யூ நமக்கு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் ρs ds அப்படின்னு கிடச்சிருக்கும். அண்ட் ரிமைனிங்காக ஆஸ் யூஷுவல் E வேல்யூ என்ன இருந்துச்சுன்னா 1 by 4 pi epsilon naught r squared அப்படின்னு இருந்துச்சு. அதை டினாமினேட்டரில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி ஃபார் வால்யூம் சார்ஜ் ஸோ நமக்கு இங்கே நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா ρv dv ஓவர் வால்யூம் இன்டெக்ரல் 4 pi epsilon naught r squared AR அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து லைன் தனியாக சர்ஃபேஸ் தனியாக வால்யூம் தனியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கும் போது அதுவே ஒரு டோட்டல் ஃபீல்டுக்கான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ் பிகாஸ் ஆஃப் சர்ஃபேஸ் சார்ஜ் பிகாஸ் ஆஃப் லைன் சார்ஜ் அண்ட் பிகாஸ் ஆஃப் வால்யூம் சார்ஜ் எல்லாத்தினால இருக்கக்கூடிய டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம சம்மேஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஃபைனைட்டாக ஏன்னா இப்போ சார்ஜ் எவ்வளோ இருக்குது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக அதுவே ஒரு லைன் சார்ஜ் வந்து நமக்கு இன்ஃபைனைட்டாக இருக்கும்போது அப்போ நமக்கு வேல்யூ ஆஃப் E என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ E is equal to ρl divided by 2 pi epsilon naught r into AY vector. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம பேசிக்காக வந்து டிரைவ் பண்ணுவோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்ஃபைனைட் லைனாக இதை வந்து கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்ஃபைனைட் லைனாக இந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ரம் -∞ to +∞ இதில் நமக்கு லைன் சார்ஜஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பேசிக் ஃபார்முலாஸ் தான். லைன் இன்டெக்ரல் அப்படிங்கும்போது லைன் இன்டெக்ரல் ஆஃப் ρl dl divided by 4 pi epsilon naught r square எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிவிட்டு அதில் நம்ம ரேஞ்ச் ஆஃப் இன்டெக்ரேஷன் எல்லாமே கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் தான் இந்த ρl divided by 2 pi epsilon naught r AY vector. ஸோ இது வந்து நம்ம டிரைவ் பண்ணி தான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இஎம்எஃப்பை பொறுத்த வரைக்கும் அதுவும் பர்டிகுலராக காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியுடைய ஈக்குவேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், பொட்டென்ஷியல் உடைய ஈக்குவேஷன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மேக்னெட்டிக் பார்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஹெச்சோடைய ஈக்குவேஷன் எல்லாமே பேசிக்காக நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது பேசிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கும்போது இந்த மாதிரி அப்ளிகேஷனாக அதாவது ஒரு இன்ஃபைனைட் லைன் சார்ஜாக இருக்கும்போது அதனுடைய வேல்யூ என்ன ஃபைனைட்டாக இருக்கும்போது அது எப்படி இருக்குது அண்ட் இன்கேஸ் நம்ம வந்து ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக கன்சிடர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிற பேசிக் திங்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா தாராளமாக அது போதும். ஸோ இட் இஸ் ρl divided by 2 pi epsilon naught r AY. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூனிஃபார்ம் லைன் சார்ஜ் which is infinite in extent with ρl value நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க lies along the z axis. Find E at the point 683. ஸோ Z ஆக்சஸை பொறுத்து இருக்குது அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈயோட காம்பனண்ட்டான EX, EY, EZ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு Z ஆக்சஸை பொறுத்து இருக்காது. அப்போது நம்ம R வெக்டார் கேல்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா R2 - R1 அதாவது இனிஷியல் பாயிண்ட் ஆரிஜினில் இருந்து நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது 6 - 0 AX 8 - 0 AY அண்ட் Zல வந்துட்டு நமக்கு எந்த விதமான காம்பனண்ட் இல்லாததுனால அது வந்து நமக்கு 0வாக இருக்கும். அண்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம யூனிட் வெக்டாரை வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம் which is vector divided by
மாடுலஸ். ஸோ ஆர் வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு யூனிட் வெக்டார் ஏஆரோட வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏஆர் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணியாச்சு. அது போக ரோ எல் நமக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, அண்ட் எப்சிலான் நாட்டோட வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலைஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான இ வேல்யூ வந்து இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபைனட் லைன் சார்ஜுக்கு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ சார்ஜ்டு சர்க்குலர் ரிங் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபார் திஸ் பர்டிகுலர் அப்ளிகேஷன் வேல்யூ ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு ரோ எல் ஆர் இன்டூ ஜெட் டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் பவர் 3/2 ஏசெட் வெக்டார். அதுவே இப்போ இன்ஃபைனட் லைன் சார்ஜ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ இன்ஃபைனட் ஷீட் ஆஃப் சார்ஜ் கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ரோ எஸ் பை 2 எப்சிலான் நாட். இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இ பொறுத்து இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸில் அதனுடைய நெட் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இஎம்எஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு வேல்யூஸை கொடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு பதிலாக இந்த ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸாக நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம ப்ராப்ளம்ஸ் கம்மி பண்ணிக்கணும், ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய பார்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்போவுமே ரெண்டுத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி ப்ரிப்பேர்டாக இருந்தோம் அப்படின்னா எந்த மாதிரி எக்ஸ்டென்ட்டுக்கு கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பற்றின கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன அண்ட் ஃபீல்டை பேஸ் பண்ணி இன்டென்சிட்டி பராமீட்டர்ஸ் அண்ட் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். இந்த இதிலிருந்து நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட்ஸையும் இப்போ பார்க்குற இந்த கான்செப்ட்ஸையும் ரிலேட் பண்ணி என்ன ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் ரெஃபர்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன் எனி பர்டிகுலர் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கும்போது நம்ம இதை வந்து பெருசாக விஷுவலைஸ் பண்ண முடியாது. பட் அப்படியே மேக்னெட்டிக் ஃபீல்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம ஒரு மேக்னெட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு 2 மேக்னெட் இருக்குது. ஸோ மேக்னெட் வச்சுருக்கலாம். அண்ட் அது போக இப்போ நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2 மேக்னெட்ஸ் நமக்கு வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்போ அட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இப்படி லைன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து கண்டிப்பாக விஷுவலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கே நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டினால இது வந்து நடக்குது. அதுவே ப்ராப்பர்ட்டி ஆஃப் சார்ஜ்னால நடக்கும்போது இட் ரெஃபர்ஸ் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இங்கே இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அதிர்வை எந்த இடத்துலலாம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதோ அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுவே ஒரு சார்ஜ்னால ஏற்படுது அப்படின்னா அந்த ஃபீல்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் இப்போ நம்ம இந்த லைன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி லைன்ஸில் எவ்வளோ லைன்ஸ் டோட்டலாக இருக்குது ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரிக் ஃபீல்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய பராமீட்டர் தான் இட் இஸ் கால்ட் ஆஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா பை அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டிஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எண்ட்ஸ் ஆன் த நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு நெகட்டிவ் சார்ஜில் முடியும். ஒரு மேக்னெட்டில் நம்ம எப்படி வந்துட்டு நார்த் அண்ட் சவுத் அப்படின்னு நம்ம பிரித்து வச்சுக்கிட்டு ஒரே போலில் இருக்கிறதுக்கு பதிலாக ஆப்போசிட் போல்ஸில் இருக்கும்போது நமக்கு எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நரேஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதே கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஃப்ளக்ஸ் லைனை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு சார்ஜை பேஸ் பண்ணி எல்லாமே இருக்கிறதுனால இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எண்ட்ஸ் ஆன் த நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்கராக இருக்குது அப்படின்னா நமக்கு நிறைய லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் இப்படி இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் இந்த லைன்ஸ் இங்கே எப்படி இருக்குது பேரலாக இருக்குது, ஒன்றுத்துக்கு ஒன்று டச் பண்ணாமல். அந்த மாதிரி தான் நமக்கு பேரலல் லைன்ஸாக இருக்கும். அண்ட் இந்த லைன்ஸ் வந்துட்டு மீடியமை பொறுத்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ளக்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே நம்ம என்னென்னு பார்க்குறோம், எல்லாமே சார்ஜை பொறுத்து தான் பார்க்குறோம். ஸோ நியூமரிக்கலாக நம்ம எடுத்துக்கும் போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இன் கூலூம்ஸ். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். அதுவே இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஃப்ளக்ஸ் வந்துட்டு ஒரு கொடுத்துருக்க ஒரு யூனிட் சர்ஃபேஸ் ஏரியாவில் நார்மலாக அதாவது பெர்பெண்டிகுலராக ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி.
ஸோ இதில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை நம்ம டி அப்படின்னு டினோட் பண்ணுவோம், which is equal to ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்குது நமக்கு பை அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம சர்ஃபேஸ் ஏரியாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ் அப்படின்னு இருக்குது. அண்ட் யூனிட் இஸ் கூலும் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கான்செப்ட்லேயும், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, டென்சிட்டி, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதை டினோட் பண்ணுற இந்த பர்டிகுலர் யூனிட் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு வேறு ஏதாவது நேம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை வந்துட்டு இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டென்சிட்டி சிம்பிளாக அப்படின்னு கூட வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஃபீல்ட் இன்டென்சிட்டியை எப்படி வந்துட்டு பிகாஸ் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ், லைன் சார்ஜ் இது எல்லாமே பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த டென்சிட்டி வேல்யூ ஃபார் ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் சார்ஜ், லைன் சார்ஜ் அப்படின்னு நிறைய அப்ளிகேஷன்ஸுக்கு பார்க்கலாம். ஸோ D is equal to Q divided by 4πr square into AR அப்படிங்கிறது தான் it is the equation for electric field density for a point charge. ஸோ இது எப்படி வந்து சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரிலேஷனையும் வந்து உங்களுக்கு நான் இப்போ கொடுக்குறேன். பேசிக்காக ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு டென்சிட்டி அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அதுதான் D and E அப்படின்னு நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் சரி. எலக்ட்ரிக் ஃபீல்டில் ரிலேஷன் பிட்வீன் D and E அப்படின்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்டில் இட் இஸ் ரிலேஷன் பிட்வீன் B and H. ஸோ D and Eக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா D is equal to epsilon naught into E அப்படிங்கிறது தான். இது வந்து ஃப்ரீ ஸ்பேஸுக்கு. ஸோ ஃப்ரீ ஸ்பேஸை தாண்டி வேறு ஏதாவது மீடியம் இருக்கும்போது D is equal to epsilon into E அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். D is equal to epsilon naught E அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி தான் கேல்குலேட் பண்ணோம். the value of D என்ன, Q divided by 4pi epsilon naught r squared அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து வேல்யூ ஆஃப் E. அண்ட் இப்போ நமக்கு என்ன இருக்குது ரிலேஷன் பிட்வீன் D and E, D is equal to epsilon naught into E அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ E ஃபில் பண்ணியாச்சு. epsilon naught நமக்கு வேணும் அப்படிங்கும்போது இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும், இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகி ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா Q by 4πr squared அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு D வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதுவே இப்போ ஒரு லைன் சார்ஜுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகெயின் E வேல்யூ நம்ம பார்த்துருப்போம், rho L divided by 2pi epsilon naught r அப்படின்னு. இப்போ D and E ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த epsilon naught வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் rho L divided by 2pi r அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதுவே ஒரு சர்ஃபேஸ் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா rho S by 2 epsilon naught அப்படிங்கிறது வந்துட்டு equation for intensity. So using the relation between D and E, epsilon naught cancel ஆச்சு அப்படின்னா D is equal to rho S by 2. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்ஃபைனைட் ஷீட் சார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் வால்யூம் சார்ஜை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி E equation யூஸ் பண்ணி we can define it for the value of density. ஸோ இதுதான் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை பொறுத்து இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதாவது EMF அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயம். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு நம்ம கூலும்ஸ்லாம் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்போம். அது போக ஒரு டாப் ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய டாபிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் திஸ் காஸ் லா. ஸோ காஸ் லா, மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இது இல்லாமல் நீங்கள் கொஸ்டின் பேப்பரே வந்து எதிர்பார்க்க முடியாது. டிஃபால்ட்டாக இதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டினாவது குறைஞ்சது மினிமம் இருக்கும் நமக்கு. ஸோ காஸ் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் which is equal to total charge enclosed by that surface. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சர்ஃபேஸில் வந்துட்டு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குது, ஃப்ளக்ஸ் லைன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து நமக்கு இங்கே எவ்வளோ இருக்கோ இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் சார்ஜ் Q. ஸோ அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜை பொறுத்து தான் இங்கே நமக்கு இவ்வளோ லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ pi is equal to surface integral of d dot ds. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா it is the total charge within the closed surface அப்படின்னு சொல்கிறோம். ஸோ n நம்பர் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கும்போது இட் இஸ் சமேஷன் ஆஃப் qn. அதுவே ஒரு லைன் சார்ஜுக்கு அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் rho l dl, அதாவது லைன் இன்டெக்ரல் படி rho l dl, சர்ஃபேஸுக்கு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் rho s ds, அண்ட் ஃபார் வால்யூம் சார்ஜ் இட் இஸ் rho v tv அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதுதான் வந்துட்டு காஸ்லா. காஸ்லா அப்படின்னாலே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், the total value of charge, அதாவது total charge is equal to electric flux, D is equal to Q அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ பை ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் Q அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த காஸ் லாவுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா we have plenty of applications. ஸோ அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஸ்பெரிக்கல் ஷெல் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும் அண்ட் அதை சுற்றி ஒரு அவுட்டர் கண்டக்டர் இருக்கும். ஸோ இங்கே நமக்கு சென்ட்ரல் பாயிண்ட் இருக்குது. ஸோ சார்ஜ் வந்து இந்த ஷெல்லை தாண்டி நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணுறோமா, இல்லைனா இன் பிட்வீன் த டூ கண்டக்டர்ஸில் ப்ளேஸ் பண்ணுறோமா, இல்லை இன்னர் ஷெல்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறோமா, இல்லைனா ஆரிஜினில் ப்ளேஸ் பண்ணுறோமா, இதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா we will have different cases. ஸோ இஃப் R is greater than A, அதாவது அவுட் சைட் ஷெல்லில் இருக்கும்போது D is equal to ρs A squared by R square அப்படின்னு கிடைக்கும். அண்ட் ஆன் த ஷெல்லில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சேம் ஈக்குவேஷன் கிடைக்கும், Q by 4 pi epsilon naught A squared. ஏன்னா இப்போ நம்ம டிஸ்டன்ஸை வந்து A அப்படின்னு இங்கே எடுத்திருக்கோம். ஏன்னா இது வந்துட்டு சர்க்கிள் அப்படிங்கிறதுனால ரேடியஸை வந்து நம்ம A அப்படின்னு எடுத்திருக்கோம். அண்ட் R less than A, அதாவது ஷெல்லுக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது ஷெல்லுக்குள்ளே அப்படின்னு இங்கே கன்சிடர் பண்ணும்போது இந்த இடத்துல we will not have any value of charge over here. ஸோ ஷெல்லுக்குள்ளேன்னு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கும் போது இங்கே எந்த விதமான நமக்கு டென்சிட்டி அதாவது ஃப்ளக்ஸோ அதை பேஸ் பண்ண அதிர்வோ எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. விச் மீன்ஸ் போத் ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டி அண்ட் டென்சிட்டி ரெண்டுமே வந்து ஜீரோவாக இருக்கும். இது இவ்வளோ பெரிய கான்செப்டாக இருந்துச்சுனாலும் இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நமக்கு கொஸ்டினில் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இன்சைட் த ஷெல் இன்சைட் த ஸ்பியரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கும் போது வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு. எப்போவுமே இன்சைடில் ஷெல்குள்ளே ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டென்சிட்டி அண்ட் இன்டென்சிட்டி ரெண்டுமே நமக்கு ஜீரோவாக இருக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணி தான் நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 லைனில் இருக்க மாதிரி ஸ்டேட்மெண்ட் பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் நமக்கு வந்து ஆன்சரை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ காஸ்ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி மேக்ஸ்வெல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரே ஸ்ட்ரெச்சில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்க்குறதுக்கு பதிலாக ஒரு செட்டாக நம்ம வந்து ஒரு கோர்வையாக எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம காஸ்லா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதே காஸ்லா வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆர் பாயிண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே இதை நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் அண்ட் பாயிண்ட் ஃபார்ம் ரெண்டுமே வந்துட்டு சேம் தான். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னாலும் பாயிண்ட் ஃபார்ம் அப்படின்னாலும் அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டாட் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ காஸ் லாவை இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் அதாவது டாட் ப்ராடக்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது கிடைக்கிற ஈக்குவேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் மேக்ஸ்வெல்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். விச் இஸ் டெல் டாட் டி விச் இஸ் ஈக்குவல் டு ரோ வி. ஸோ டெல் டாட் டி அப்படிங்கிறது டாட் ப்ராடக்ட் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இட் இஸ் நத்திங் பட் டைவர்ஜன்ஸ். ஸோ டி அப்படிங்கிறது என்ன, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கு டைவர்ஜன்ஸ் எடுக்கும்போது ஒரு பாயிண்டில் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய வால்யூம் சார்ஜ் டென்சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். தட் இஸ் மேக்ஸ்வெல்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இது மேக்ஸ்வெல்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாயிண்ட் ஃபார்மில் இருக்குது, டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் இருக்குது அண்ட் அதனுடைய வேல்யூ என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக மேக்ஸ்வெல்ஸுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லுங்கள், இல்லைனா காஸ் லா இன் பாயிண்ட் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறதும் ஆப்ஷன்ஸில் வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை உங்களுக்கு கொஸ்டினில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனில் டைவர்ஜன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்செப்டில் எந்த வேல்யூ வந்து 0, எந்த வேல்யூ வந்துட்டு சார்ஜ் டென்சிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் டெல் டாட் டி அப்படிங்கும்போது டைவர்ஜன்ஸ் ஆஃப் டி அப்படின்னா என்ன, எலக்ட்ரிக் கான்செப்ட் தான். எலக்ட்ரிக் கான்செப்டில் இருக்கக்கூடிய இந்த டைவர்ஜன்ஸ் வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி, அதாவது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. அதுவே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டெல் டாட் பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம ஒரு மேக்ஸ்வெல்ஸ் ஒரு டைப் ஆஃப் ஈக்குவேஷனில் பார்ப்போம். அப்போ எது 0வாக ஈக்குவல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்பாங்க.